ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. யோகயுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியः சர்வபூதாத்மபூதாத்மா குர்வன்னபி ந லிப்யதே. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் கர்ம சந்நியாசத்தையும் புகழ்ந்து பேசுகிற, கர்மயோகத்தையும் புகழ்ந்து பேசுகிற, நான் எதை அனுஷ்டிக்கணும், எனக்கு எது சிறந்தது, கர்மயோகம் பண்ணுறது சிறந்ததா கர்ம சந்நியாசம் பண்ணுறது சிறந்ததா அப்படின்னு சந்தேகத்தை வெளிப்படுத்தினான் வார்த்தைகளால். அவனுடைய மனசில் கர்ம சந்நியாசம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தீவிரமாக இருக்குங்கிறத மறைமுகமாக இதன் மூலம் வியாசர் வெளிப்படுத்துகிறார். பெரும்பாலானவர்களுக்கு இந்த எண்ணம் வருகிறது அப்படிங்கிறத அர்ஜுனனுடைய சுபாவத்தின் மூலம் நமக்கு புரிய வைக்கிறார் வியாசர். அதுக்கு பகவான் பதில் சொல்லிவிட்டார். கர்ம சந்நியாசத்தை விட கர்மயோகம்தான் நல்லது, பக்குவம் இல்லாமல் கர்ம சந்நியாசம் பண்ணக்கூடாது. ஆனால் கர்மயோகத்தோட லட்சியமும் கர்ம சந்நியாசத்தோட லட்சியமும் ஒன்று தான். கொஞ்சம் வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருந்தாலும் லட்சியம் எல்லாருக்கும் மோட்சத்தை அடையிறது தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினார். இந்த ஸ்லோகத்தில் கர்மயோகி சந்நியாசம் வாங்கினாலும் வாங்காட்டாலும் எப்படி பக்குவப்பட்டு ஞான கர்ம சந்நியாசி ஆகிறான் அப்படிங்கிறத அழகாக சொல்கிறார். யோகயுக்தா, யோகயுக்தகான்னா கர்மயோக யுக்தா, கர்மயோகத்தில் தன்னை இணைச்சு கொண்டவன். கர்மயோகத்தை பற்றி நிறைய அர்த்தம் சொல்லியிருக்கேன். பகவானை சார்ந்திருந்து தர்மமான செயல்களை எல்லாம் லௌகிக பலனை விரும்பாமல் பண்ணுறது தான் கர்மயோகம்னு திரும்ப திரும்ப பல முறை பார்த்துட்டோம். அடுத்த சப்தம் விசுத்தாத்மா. யோகயுக்தா விசுத்தாத்மா பவதி. விசுத்தாத்மானா மனசு சுத்தமாயிடுறது. மனசில் இருக்கக்கூடிய காமக்ரோதாதிகள் ராகத்வேஷாதிகள் இதெல்லாம் போய்விடுகிறது. விருப்பு வெறுப்புகள் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போயிடுறது. பல பாஷையில் சொல்கிறேன், அவ்வளோதான். அப்புறம் விஜிதாத்மா, அப்படி ராகத்வேஷத்தை நீக்கிறதுனால உடம்பையும் மனசையும் அவன் கட்டுப்பாட்டு கொண்டு விடுறாங்கிறார். ஆத்மானா இங்கே உடம்பையும் சொல்லலாம் மனசையும் சொல்லலாம். ஆத்மானா இந்த உடம்புல இருந்து சாட்சியாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை சொல்லலை, மனசையும் உடம்பையும் அறியக்கூடிய தத்துவமானது அந்த ஜீவாத்ம தத்துவம். இங்கே உடம்பு மனசையும் சேர்த்தே ஆத்மாங்கிறார். ஆக விஜிதாத்மான்னா உடம்பையும் மனசையும் தர்ம அனுஷ்டானங்களால் தபஸுனால ஜெயிச்சுடுறான்னு அர்த்தம். உடம்பு மனசுக்கு அடிமையாகிறதில்லை, சோம்பேறித்தனத்தோடு இருக்கிறதில்ல, அதர்ம காரியங்களை பண்ணுறதில்ல, தர்மத்தை பண்ணி பண்ணி இந்த உடம்பு மனசை நல்லா ஜெயிச்சுடுறான், கட்டுப்படுத்தி விடுறான்னு அர்த்தம். தன்னோட கட்டுப்பாட்டில் உடம்பையும் மனசையும் வச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஜிதேந்திரியா, ஜிதேந்திரியான்னு சொன்னால் சென்ஸ் ஆர்கன்ஸையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டான், இந்திரியங்களையும் ஜெயிச்சுடுறான். தர்ம அனுஷ்டானத்தினால்தான், தர்மத்தை கடைப்பிடிக்கிறதன் மூலம் இந்திரியங்களை நாம் வெற்றி கொள்கிறோம். ஏன்னா விருப்பு வெறுப்புப்படி இந்திரியங்களை செலுத்தாமல் தர்மப்படி இந்திரியங்களை விஷயங்களில் சஞ்சரிக்க பண்ணினோமே ஆனால் அது நமக்கு வெற்றியை கொடுக்கறது. ஆத்ம ஜெயம் இந்திரிய ஜெயம் அப்படிங்கிற அர்த்தத்தெல்லாம் சொல்கிறார். இங்கே புலநடக்கத்தை அடைஞ்சவன் அர்த்தம். செயற்கரிய செய்வார் பெரியர்னு திருவள்ளுவரும் இதைத்தான் சொல்கிறார். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து, இப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம் திருக்குறளை வைத்து. அப்புறம் அடுத்தது என்னென்னா, அப்பேற்பட்டவன் தான் குரு கிட்ட போய் வேதாந்தத்தை முறையாக படித்து மன ஒருமுகப்பாட்டோடு படித்து ஆழமாக சிந்திச்சு சுலபமாக மனசில் விஷயத்தை வாங்கினுடுறான். சர்வபூதாத்ம பூதாத்மா, எல்லா சரீரங்கள்லையும் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு ஆத்மாவாக இருக்காங்கிறார். அதாவது குடம் நிறைய இருக்குது, குடத்தில் தண்ணி இருக்கு, தண்ணியில் பிரதிபிம்ப சூரியன் பல, ஆனால் பிம்ப சூரியன் ஒன்று தான். சர்வபூதானாம் ஆத்மபூதா ஆத்மா. இது இந்த காம்பவுண்ட் சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப அற்புதம். சர்வபூதாத்ம பூதாத்மா, எல்லா உடம்புலையும் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கெல்லாம் ஆத்மாவாக தன்னை புரிஞ்சுக்கிறான். ஒரே சைத்தன்யந்தான் இப்படி பல சரீரங்களாகவும் பலவிதமான மனசாகவும் பலவிதமான ஜீவாத்மாக்களாகவும் மாயையினால காட்சி அளிக்கிறதுன்னு புரிஞ்சுட்டு இருக்கான். அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், தூய உணர்வே உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் உயிர்களாகவும் உள்ளங்களாகவும் உடல்களாகவும் மாயையால் காட்சி அளிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன்.
அந்த அர்த்தத்தை இவன் சரியாக புரிஞ்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் கர்மாவை விட்டாலும் சரி கர்மாவை பண்ணினாலும் சரி ஒன்றும் ஒட்டுறதில்லை. ஆனால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் திரும்ப திரும்ப அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார், இந்த உண்மையை தெரிஞ்சின்றாலும் கர்மாவை பண்ணினா ஒன்றும் பாதிக்காதுங்கிறார். குர்வன்னபி ந லிப்பியத்தே, அவன் எவ்வளவு காரியங்களை பண்ணினாலும் அந்த காரியங்கள் அவன் மனசை பாதிக்காது. காரணம் என்னன்னா, அவன் பலனுக்காக கர்மா பண்ணலை, தர்மத்துக்காக கர்மாவை பண்ணுறான். அது மாத்திரமில்லை, ஞானத்தோடு இருக்கிறதுனால நான் தர்மத்தை அனுஷ்டிக்கிறேங்கிற கர்த்திருவமும் அவனுக்கு கிடையாது. ஆகையினால நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்மபலே ஸ்பிருஹா அப்படின்னு 4வது அத்தியாயத்தில் பகவான் தனக்கு சொல்லின்ற மாதிரி அந்த உணர்வு இவனுக்கு இருக்கு. நைவ கிஞ்சித் கரோதி சஹா, அங்கேயும் நிறைய நம்ம 4வது அத்தியாயத்தில் இந்த கருத்தை பார்த்துருக்கோம். இந்த அத்தியாயமும் பெரும்பாலும் இந்த விஷயத்தை தான் சொல்றது. இதுதான் ஞான கர்ம சந்நியாசம். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். யோகயுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரிய சர்வபூதாத்ம பூதாத்மா குர்வன்னபி நலிப்பியதே. அதாவது ஸ்டெப் அழகாக சொல்லியிருக்கு. கர்மயோகத்தோட இணைச்சு கொண்டவன் மனசை தூய்மையை அடைஞ்சு உடம்பையும் மனசையும் கட்டுப்படுத்தி இந்திரியங்களை எல்லாம் தன்னுடைய ஆட்சியில் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சு குருக்கிட்ட போய் வேதாந்தத்தை படித்து ஆத்ம ஜானத்தை, ஆத்மா பிரம்மம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் காரியம் பண்ணினாலும், ரொம்ப காரியம் பண்ணாலும் சரி குறைச்சி காரியம் பண்ணாலும் சரி, எந்த காரியமும் கர்த்திருவ போக்திருத்துவ எண்ணம் இல்லாததுனால அவனை பாதிக்கிறது இல்லை. இந்த ஞான கவச்சம், இந்த ஞானம்ங்கிற தைலம் எதோடையும் ஒட்டுறதில்லை அப்படிங்கிறத தான். பலாப்பழத்தை நறுக்கிறதுக்கு எண்ணெயை பூசிக்கிற மாதிரி, மழை வெயில் தெரியாமல் இருக்கிறதுக்கு கொடை பிடிக்கிற மாதிரி, முள் பூவெல்லாம் காலில் படாமல் இருக்கிறதுக்காக செருப்பு போட்டுக்கிற மாதிரி இவனுக்கு எதுவுமே பாதிக்கிறது இல்லைங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். யோகயுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியः சர்வபூதாத்ம பூதாத்மா குர்வன்னபி ந லிப்யதே. எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரிவோம். ஓம்